ஸோ க்ளவுடில் வந்து ஸ்டோரேஜுக்கும் ஆன் ப்ரமைசஸ் ஸ்டோரேஜும் கம்பேர் பண்ணலாம். ஸோ அதில் க்ளவுட் ஸ்டோரேஜில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது, எப்படிலாம் நம்ம வந்து ஸ்டோரேஜ் சர்வீஸை வந்து டிஃப்ரெண்ட் யூஸ் கேசஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். தென் பிளாக் ஸ்டோரேஜ், ஃபைல் ஸ்டோரேஜ், ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ்னா என்ன, அந்த கேட்டகரிஸ் பற்றி பார்ப்போம். ஹைப்ரிட் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம், ஸ்டோரேஜ் கேட்வே சர்வீசஸ்லாம் இருக்குது. ஸோ அது கூட எப்படி இன்டெகிரேட் பண்ணி யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத லேட்டர் செஷனில் மேபி இன்னைக்கு பார்க்கலாம், இல்லை நெக்ஸ்ட் சாட்டர்டே வந்து வி வில் கவர் ஹைப்ரிட் ஸ்டோரேஜ் ஆப்ஷன். ஸோ டேட்டா பொறுத்த வரைக்கும் நிறைய க்ரோத் இருந்துட்டு இருக்கு. எஸ்பெஷலி லாஸ்ட் 5 to 10 இயர்ஸாக பார்த்தோம் அப்படின்னா டேட்டாவுடைய க்ரோத் வந்து ரொம்பவே எக்ஸ்பெனன்ஷியலாக இருக்கு. ஏன்னா வந்து நிறைய மொபைல் டிவைசஸ், நிறைய பேர் வந்து இமேஜஸ் கேப்சர் பண்ணுறோம், வீடியோஸ் கிரியேட் பண்ணுறோம், நிறைய டேட்டா காப்பி எடுத்து வைக்கிறோம். ஸோ அப்படின்னும் போது டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் டேட்டாவும் சரி, அஃபிஷியல் பிஸ்னஸ் டேட்டாவும் சரி, ரொம்ப அதிகமான க்ரோத் இருக்கு. ஸோ அப்போ அந்த க்ரோத்தை மிட்டிகேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒரு டேட்டா சென்டர்லையும் நம்ம ஸ்டோரேஜஸ் வாங்கி நம்ம ஃபில் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா இட் மைட் எண்ட் அப் வித் ஓவர் ஸ்பெண்ட் மாதிரி ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ டேட்டாவை பொறுத்த வரைக்கும் கிளவுட்ல ஸ்டோர் பண்றது அப்படின்றது ஈவன் ஒரு பர்சனல் இண்டிவிஜுவல் எடுத்துக்கிட்டாலும் சரி, அஃபிஷியல் நீடுக்கும் வந்து ரொம்பவே சூட்டபிளா இருக்கு. ஏன்னா இப்போ முன்னாடியெல்லாம் வந்து ஒரு 5 years முன்னாடிலாம் பார்த்தோம் அப்படின்னா லோக்கல் ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் பண்ணுவோம், எக்ஸ்டர்னல் டிஸ்கில் ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஸோ அதில் வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. என்ன மாதிரி சேலஞ்சஸ் அப்படின்னா, இப்போ அந்த டிஸ்க் ஃபெயில் ஆகலாம், இல்லை அந்த பர்டிகுலர் ஃபிசிக்கல் டிவைஸ் தானே அது. ஸோ அது எந்த டைம்ல வேணா இட் கேன் பிகம் மால் ஃபங்க்ஷன். ஸோ அப்படின்னும் போது நமக்கு அந்த ஒரு காப்பி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதால இட் இஸ் கோயிங் டு பி அ பிக் சேலஞ்ச். அதனால நம்ம என்ன பண்றோம், கிளவுட்ல கூகுள் டிரைவ்லயோ இல்லை ஒன் டிரைவ்லயோ இல்லை வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டோரேஜ் சர்வீஸை நம்ம வந்து சூஸ் பண்ணி அதில் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணிட்டு வரோம். ஸோ இப்போ கிளவுட்ல டேட்டா ஸ்டோர் பண்றதால இப்போ கிளவுட் ஸ்டோரேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் இப்போ வந்து மினிமம் 3 காப்பி ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு வேணுன்ற மாதிரி அது இப்போ ஒரு பர்டிகுலர் லோக்கல் டேட்டா சென்டர்ல ஸ்டோர் பண்ணா பண்ணலாம், இல்லை இட் கேன் பி கெப்ட் இன் மல்டிபிள் டேட்டா சென்டர் ஃபெசிலிட்டி ஆர் மல்டிபிள் ரீஜன்ல ஸ்டோர் பண்ணா கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டேட்டாவுடைய ஸ்கேல், டேட்டாவுடைய ஃப்ளெக்சிபிலிட்டி, உங்களுக்கு அவைலபிலிட்டி, டியூரபிலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகுது கிளவுட்ல. இப்போ ஸ்டோரேஜில் வந்து நம்ம டேட்டா ஸ்டோர் பண்ணும்போது இப்போ நம்ம லோக்கலாக சிங்கிள் காப்பி, இப்போ ஈவன் தோ நீங்கள் ரெகுலர் மெயின் காப்பியா இருக்கட்டும், இல்லை ஈவன் நீங்கள் பேக்கப் எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும், பேக்கப் எடுத்து வைக்கிறது என்ன பண்ணுவாங்க, இப்போ அஃபிஷியல் பிஸ்னஸ் கேஸில் வந்து பிஸ்னஸ் டேட்டாவை வந்து பேக்கப் எடுத்து ஒரு ஆஃப் சைட் லொக்கேஷன்ல வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஆஃப் சைட் லொக்கேஷன்ல ஸ்டோர் பண்றதுன்னும் போது ஒரு இப்போ டேப் டிரைவோ இல்லை வந்து ஒரு எக்ஸ்டர்னல் டிரைவ்லோ நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். பட் அந்த டேப் டிரைவை இப்போ திருப்பி ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 yearsக்கு அப்புறம் ஏதோ ஒரு ரீசனுக்காக அந்த டேட்டாவை நம்ம ரெஸ்டோர் பண்ணணும், ரிட்ரீவ் பண்ணணும் அப்படின்னா அந்த டைம்ல வந்து மேபி நம்ம யூஸ் பண்ற டேப் லைப்ரரி மாறி இருக்கலாம், இல்லை பேக்கப் டெக்னாலஜி மாறி இருக்கலாம், அந்த பர்டிகுலர் டேப் வந்து மிஸ்பிளேஸ் ஆயிருக்கலாம், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு அங்கேயுமே. ஸோ அப்போ வந்து இந்த பேக்கப் பர்பஸ்லாம் வந்து கிளவுட்ல இப்போ டேட்டா பேக்கப் எடுத்து வைக்கிறதுன்றது ரொம்பவே காமனாக வந்து மாறிட்டு வரக்கூடிய விஷயம். ஸோ இது நடுவில் வந்து அயன் மவுண்டைன் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் யூஸ் பண்ணாங்க. பட் இப்போ மோஸ்ட்டாக வந்து தே ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் கிளவுட் பேஸ்ட் பேக்கப் ஆப்ஷன். எஸ்பெஷலி அமேசானோட S3 உடைய ஸ்டோரேஜ் தான் வந்து மேக்ஸிமம் அதிகமான பேக்கப் கண்டென்ட், ஆர்கைவ் கண்டென்ட்லாம் ஸ்டோர் ஆயிருக்கக்கூடிய லொகேஷன்ஸ் கம்பேர்ட் டு எனி அதர் கிளவுட் ப்ரொவைடர். அமேசானோடைய S3ல வந்து நிறைய கஸ்டமர்ஸோடைய ஆடிட்டிங் டேட்டா, ஆர்கைவல் டேட்டா வந்து இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கோம். தென் கஸ்டமருக்கு என்ன சேலஞ்ச் இருக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம அவைலபிலிட்டி அண்ட் டியூரபிலிட்டி பற்றி சொன்னோம். ஸோ இப்போ வந்து நமக்கு வேணுன்ற மாதிரி யூ கேன் ஹேவ் மல்டிபிள் காப்பீஸ். பை டிஃபால்ட்டாகவே 3 காப்பி நமக்கு கிடைக்குது. எஸ்பெஷலி வந்து உங்களுக்கு எந்த மாதிரி லீகல் செக்யூரிட்டி ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கோ, ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரே டேட்டா சென்டரில் ஸ்டோர் பண்ணாலும் ஸ்டோர் பண்ணலாம், இல்லை மல்டிபிள் டேட்டா சென்டர் ஃபெசிலிட்டியில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணலாம், இல்லை யூ கேன் கீப் இட் இன் மல்டிபிள் ரீஜன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அவைலபிலிட்டி அண்ட் டியூரபிலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும். 99.99 ஆஃப் டியூரபிலிட்டி வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ டேட்டாவுடைய ரிட்டன்டன்சியை பொறுத்து, டேட்டாவுடைய நம்பர் ஆஃப் காப்பீஸை பொறுத்து உங்களுக்கு யூ வில் ஹாவ் பெட்டர் டியூரபிலிட்டி. ஸோ இப்போ மல்டிபிள் டிவைசஸில், மல்டிபிள் ஃபெசிலிட்டிஸில் நம்ம ஸ்டோர் பண்ணும்போது என்ன ஆகுது,
ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு ஒரு ஹியூமன் எரர் வந்தாலும் சரி, இல்லை ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் நடந்தாலும் சரி, ஆர் எல்ஸ் ஒரு மெக்கானிக்கல் ஃபால்ட் ஆர் இது வந்து அன்பிளான்ட் அவுட்டேஜஸ் இருந்தாலும் சரி, இப்போ ஒரு பர்டிகுலர் ஹியூமன் எரர்ல வந்து டேட்டா லாஸ் ஆனாலும், ஸோ அதை மிட்டிகேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மல்டிபிள் காப்பீஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஸோ அவைலபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் எப்போ வந்து நமக்கு டேட்டா வந்து வேணும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு ஆடிட்டிங் இருக்கு, இந்த டேட்டாவெல்லாம் நம்ம ரெட்ரீவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ரெட்ரீவல் ஆப்ஷன், ரெஸ்டோர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ முன்னாடிலாம் வந்து இந்த இன்ஸ்டன்ட் ரெட்ரீவல்ன்ற ஆப்ஷன் வந்து இல்லாமல் இருந்தது. இப்போ இன்கேஸ் நீங்கள் ஈவன் அதை பேக்கப் எடுத்து வைக்கிறீங்க, ஆர்கைவ் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா கூட அந்த ஆர்கைவ் டேட்டாவை கூட நம்ம இன்ஸ்டண்ட்டாக ரெட்ரீவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ ஏடபிள்யூஎஸ் அமேசான் கிளவுட் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஆன் ப்ரெமைசஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ஜென்ரலாக நமக்கு ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் என்னென்ன சேலஞ்சஸ் இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ இந்த இதெல்லாம் வந்து ஆன் ஹை லெவல் பேக்கப் எடுத்து வைக்கிறது ஒரு சேலஞ்ச், டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ஒரு சேலஞ்ச், அண்ட் தென் ஆடிட்டிங் அப்போ வந்து அந்த டேட்டாவை வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறது சேலஞ்சாக இருந்தது. இப்போ இது மட்டும் இல்லாமல் அஸ் அ ஆப்ரேஷன்ஸ் இன்ஜினியர், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக நம்ம இதை பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் அதை மேனேஜ் பண்ணுறது, அதை மெயின்டைன் பண்ணுறதுன்றது யூ நீட் அ ஸ்பெஷல் ஸ்கில்ஸ். ஓகே, ஸோ இட் இஸ் நாட் லைக் அனதர் டிவைஸ். இதில் வந்து நம்ம ஸ்டோரேஜுக்குன்னு தனியாக ஃபர்ம்வேர் இருக்கும், அதில் நிறைய டிஸ்க்ஸ் இருக்கும். அந்த டிஸ்க்ஸை வந்து நம்ம குரூப்பிங் கிரியேட் பண்ணுறது, ரெய்ட் கான்ஃபிகர் பண்ணுறது, அந்த மாதிரி அதிலே ஸ்டோரேஜ் அரே வந்து நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறோம், மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்ற நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. ஆன் ப்ரெமைசஸில் வந்து நம்ம ஃபிசிக்கல் டிஸ்க்ஸை குரூப் பண்ணி கஸ்டமருக்கு வந்து எந்த மாதிரி பார்ட்டிஷன், என்ன மாதிரி சைஸில் வந்து டிரைவ் எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத நம்ம வி ஹாவ் டு ப்ரெசென்ட் பேஸ்ட் ஆன் த கஸ்டமர் ரெக்யர்மெண்ட். ஒரு சர்வருக்கும் நம்ம கரெக்டாக இந்த சர்வருக்கு மட்டும்தான் இது விசிபிளாக இருக்கணும், மற்ற சர்வருக்கு வந்து விசிபிளாக இருக்கக்கூடாது, இந்த நெட்ஒர்க்கில் இருக்க சிஸ்டம்ஸ்க்கு மட்டும்தான் விசிபிளாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம பாலிசிஸ் கிரியேட் பண்ணுறது, அந்த ஸ்டோரேஜை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான பெர்மிஷன்ஸ் கொடுக்கறதுன்ற மாதிரி அதில் நிறைய சேலஞ்சஸ், ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் வந்து வேணும். இது வந்து ஃபர்ஸ்ட் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு பக்கம் ஸ்கில்ஸ், தென் அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா தென் அதுலேயுமே நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. அன்லைக் நார்மல் நெட்ஒர்க், ஸ்டோரேஜில் வந்து ஸ்டோரேஜ்லேயுமே வந்து தே ஹாவ் அ ஸ்டோரேஜ் ஏரியா நெட்ஒர்க். ஸ்டோரேஜ் ஏரியா நெட்ஒர்க் அப்படின்னா இட் கம்ப்ரைஸ் ஆஃப் மல்டிபிள் எலமெண்ட்ஸ். இப்போ நமக்கு ஒரு லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்கில் வந்து எப்படி ஒரு நெட்ஒர்க் ஸ்விட்ச் இருக்கும், நெட்ஒர்க் ரவுட்டர் இருக்கும், தென் யூ மைட் ஹாவ் சர்வர்ஸ், கேபிளிங், நார்மல் லேண்ட் கேபிளிங் சொல்லுவாங்க, நம்ம RJ45 அண்ட் அந்த ரெகுலர் கேபிளிங். இதில் வந்து மோஸ்ட்டாக வந்து யூடிபி கேபிள்ஸ், அன்ட்விஸ்டட் அந்த கேபிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. வேற இங்கே வந்து நமக்கு ஃபைபர் சேனல் கேபிளிங்ஸ், ஃபைபர் சேனலில் வந்து கேபிளிங் இருக்கும். தென் இதில் வந்து ஸ்டோரேஜில் சைடில் வந்து அடாப்டர்ஸ் உங்களுக்கு, அது இல்லாமல் வந்து சாண்ட் ஃபேப்ரிக் ஸ்விட்சஸ். ஸோ இதுக்கு வந்து இந்த ஸ்விட்சஸ் மேனேஜ் பண்ணுறது, இல்லை இந்த பர்டிகுலர் அடாப்டர்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் வருது, இல்லை கேபிளிங் கனெக்ஷன்ஸில் பிரச்சனை வருது அப்படின்னா அதுக்குமே வந்து நமக்கு தனியாக டூல்ஸ் வேணும், தனியாக ஆக்சஸ் வேணும், அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு. இது இப்போ ஸ்டோரேஜோடைய அரே தனி. ஆக்சுவலாக ஸ்டோரேஜ் அரேன்றது இட் இஸ் குரூப் ஆஃப் டிஸ்க். ஒரு பர்டிகுலர் அரேல வந்து நம்ம நிறைய டிஸ்க்ஸை வந்து கம்பைன் பண்ணி அதை அலோகேட் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுறோம். வேறஸ் அதை வந்து இப்போ மல்டிபிள் ஸ்டோரேஜஸில் இருக்கு, எனக்கு ரிட்டர்டன்சி வேணும் அப்படின்னா ஃபேப்ரிக் ஸ்விட்சஸ் வச்சு நம்ம 2 ஃபேப்ரிக் ஸ்விட்ச் வச்சு நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டோரேஜ் அரேல வந்து டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே மேனேஜ் பண்ணுறது ஒரு ஸ்டோரேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் வந்து இதை மேனேஜ் பண்ணுவாங்க ஆன் ப்ரெமைசஸில். கிளவுடை பொறுத்த வரைக்கும் இந்த கம்ப்ளீட் இந்த ஸ்டோரேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த ஸ்டோரேஜ் அட்மினோடைய ரோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் கெட்டிங் டிரான்சிஷன் டு அமேசான் டீம். ஸோ அமேசானுடைய ஏடபிள்யூஎஸ் டீம் தான் வந்து இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்துக்கிறாங்க. ஸ்டோரேஜை மேனேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், ஆர் எல்ஸ் இன்கேஸ் உங்களுக்கு சடனாக வந்து கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஆன் ப்ரெமைசஸில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் அரேல வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். ஸோ கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன் ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஃப்ரீ ஸ்லாட்ஸ் இருக்கான்னு பார்க்கணும், அதிகமான டிஸ்க் ஆட் பண்ணுறதுக்கு.
தென் அதை ஆட் பண்ணாலும் வந்து அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் பண்ணுமா இல்லை வி ஹாவ் டு டேக் டவுன் டைமா என்ன அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி ஒர்க் வந்து கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன்ன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. வேற க்ளவுடில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்கேலபிலிட்டி அப்படின்றது இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து யூ கேன் ஆன்லைன்லேயே வந்து யூ கேன் expand based on your capacity growth. ஸோ இதில் இப்போ நம்ம இன்னொரு சேலஞ்ச் என்ன அப்படின்னா, இப்போ ஃபியூச்சர் க்ரோத்துக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கெப்பாசிட்டி மேனேஜர்னு தனியாக இருப்பாங்க. அந்த கெப்பாசிட்டி மேனேஜர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டேக்ஸ் கேர் ஆஃப் 3 to 5 இயர்ஸ் ஆஃப் க்ரோத்தை வந்து டேட்டா க்ரோத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்ஃப்ரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைப்பாங்க. ஸோ இந்த அப்ஃப்ரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் வந்து க்ளவுடில் நமக்கு தேவையில்லை. க்ளவுடை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி டு ஸ்டார்ட் யூசிங் த க்ளவுட் ஸ்டோரேஜ் இட் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நம்ம யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி வி ஆர் பேயிங் ஆஸ் பர் யூசேஜ். ஓகே, ஆன் ப்ரமைசஸ்ல அப்படி கிடையாது. ஃபியூச்சர் க்ரோத்தை வந்து பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் 1 இயர் 3 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்கு என்ன வேணும் அதுக்கேற்ற மாதிரி இப்போவே வந்து டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஸோ நாட் ஒன்லி திஸ், இது வந்து கெப்பாசிட்டி மேனேஜரோட ரோல். இங்கே கெப்பாசிட்டி மேனேஜரோட ரோல் வந்து இங்கே நமக்கு க்ளவுட்ல வந்து தேவையே இல்லை. ஏன்னா வந்து யூ கெட் இன்ஸ்டன்ட் எக்ஸ்பேன்ஷன் ஆப்ஷன். ஸோ அதனால க்ளவுடை பொறுத்த வரைக்கும் there is no upfront investment, no upfront investment, online expansion, and then we don't have to worry about the future growth. ஏன்னா வந்து நமக்கு ஆன்லைன்லேயே வந்து உங்களால் ஆட் பண்ண முடியும். ஓகே, கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன், ஓகே, ஆன்லைன் எக்ஸ்பேன்ஷன் சொல்லிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணுன்ற சைஸை வந்து யூ கேன் இன்க்ரீஸ் இட். ஸோ இது இல்லாமல் ஆஸ் எ ஸ்டோரேஜ் அட்மின் வேற என்ன ஒர்க் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து எவ்ரி ஃபியூ மந்த்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயுமே வந்து ஃபர்மர் அப்கிரேட் வரும், அப்டேட் ஆக்டிவிட்டீஸ் வரும், டிஸ்கில் வந்து ஃபெயிலியர்ஸ் வரும், அந்த டிஸ்கை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து எவ்ரி 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் வந்து ஒரு பெரிய மேஜர் ரெஃப்ரெஷ் ஆக்டிவிட்டி வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டோரேஜை வந்து ஒரு 7 இயர்ஸ்க்கு ஒரு தடவை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து யூ மைட் கெட் அ லாட் ஆஃப் ஒர்க். இந்த டெக்னாலஜி ரிஃப்ரெஷ் வந்து இட் இஸ் ஆல்சோ ஹேண்டில்டு பை அமேசான் டீம். ஓகே, ஸோ ஆன் ப்ரமைசஸ்ல ஒரு ஸ்டோரேஜ் அட்மின் பண்ற வேலையை வந்து கிளவுட்ல வந்து இது பண்றாங்க. ஸோ ஐ திங்க் தீஸ் ஆர் த 5 மேஜர் ஆக்டிவிட்டீஸ். இது வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு அமேசான் டீம் மேனேஜ் பண்றதால உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஆஸ் அ சர்வீஸா கிடைக்குது உங்களுக்கு. ஸோ இது வந்து ஸ்டோரேஜ் சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ கிளவுட்ல பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, என்னென்ன டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கு, அதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்றது ஒன் பை ஒன்னா நம்ம பார்ப்போம். ஸோ இதை தாண்டி வேற என்ன ரோல் மேஜரா ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி நான் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நான் சொல்லியிருந்தேன். ஸோ செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் கிளவுட்ல வந்து இட்ஸ் எ ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, ஸோ ஆன் ப்ரமைசஸை பொறுத்த வரைக்கும் அங்கேயுமே வந்து இட் இஸ் அ ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி தான், பட் பிட்வீன் டிஃப்ரெண்ட் டீம்ஸ். இங்க வந்து இட் இஸ் பிட்வீன் கஸ்டமர் அண்ட் ப்ரொவைடர். வேற ஆன் ப்ரமைசஸ்ல செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டேட்டா என்கிரிப்ட் பண்றது, இல்ல டேட்டா வந்து நம்ம பாலிசிஸ் கிரியேட் பண்ணி யார் யாருக்கு எந்த சிஸ்டம்ஸ்க்கு வந்து ஆக்சஸ் கொடுக்கறது, எந்தெந்த சர்வர்ல வந்து ப்ரெசென்ட் பண்றது, எந்த பர்டிகுலர் நெட்ஒர்க் போர்ட் வழியா இதை அலோவ் பண்றது அப்படின்ற மாதிரி ஆக்சஸ் கண்ட்ரோல்ஸா இருக்கட்டும், இல்ல என்கிரிப்ஷனா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இட் இஸ் a பிக் சேலஞ்ச் ஆன் ப்ரமைசஸ்ல. ஸோ அதே மாதிரி டேட்டா நம்ம வந்து டிரான்சிட்ல இருக்கும்போது அதையும் நம்ம என்கிரிப்ட் பண்ணி அனுப்புறது, அதை டீக்ரிப்ட் பண்றது அப்படின்றதெல்லாம் இட்ஸ் கோயிங் டு பி அ ஹியூஜ் சேலஞ்ச். கிளவுடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்கிரிப்ஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 3 or 4 டைப்ஸ் ஈஸியாக கொடுக்குறாங்க, ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. பை டிஃபால்ட்டா வந்து ஸ்டோரேஜ் சர்வீஸ் என்கிரிப்ஷன் சொல்லிட்டு அது பை டிஃபால்ட்டாவே இது எனேபிள் ஆயிருக்கு. பை டிஃபால்ட்டாவும் நிறைய காம்ப்ளையன்சி ஆர் லீகல் செக்யூரிட்டி ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து அஷூர் மைக்ரோசாஃப்ட் சாரி நாட் மைக்ரோசாஃப்ட் அமேசானுடைய ஏடபிள்யூஎஸ் கிளவுட் ஸ்டோரேஜ்ல வந்து யூ ஆர் கெட்டிங்
lot of compliancy and legal security requirements வந்து it is getting met like PCI இருக்கட்டும் இல்லை HIPAA standards இருக்கட்டும் இல்லை GDPR இருக்கட்டும் யூரோப்ல. ஸோ இட் இஸ் பை டிஃபால்ட் செக்யூர் அண்ட் கம்ப்ளைண்ட் ஆன் த கிளவுட் சைட். ஆன் ப்ரெமைசஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்ம தனியாக ஆடிட்டிங் பண்ணி அதில் என்னென்ன உங்களுடைய கரண்ட் ஹை அவைலபிலிட்டி, டியூரபிலிட்டி, ஸ்கேலபிலிட்டி ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணி எப்படி நம்ம க்ரோத்தை மேனேஜ் பண்ணுறோம், எப்படி அவைலபிலிட்டியை வந்து ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றதுலாம் நிறைய டைம், நிறைய பட்ஜெட் ஆகும். ஸோ யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம். ஸோ இப்போ ஒரு ஸ்டோரேஜை வந்து நம்ம ரெண்டா மாத்துறதுனாலே, இல்லை 2 காப்பியாக ஸ்டோர் பண்ணுறதுனாலே ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட். கிளவுட்ல வந்து சாதாரணமா உங்களுக்கு 3 காப்பி கிடைக்குது. ஒரு ஆன் ப்ரெமைசஸ்ல ஒரு சாண்ட் ஸ்டோரேஜ் எடுத்துக்கிட்டோம், இல்ல ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ்ல நம்ம ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஆன் அ வெரி வெரி ஹை லெவல் நம்ம